வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா, ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு ஐடி கம்பெனி தான். இவங்களோட கோர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இவங்க சொல்யூஷன்ஸ், ப்ராசஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அஹ் இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 534ம் லோ வந்து 522லையும் இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ்ல இருக்கு. லோ வந்துட்டு 522ல இருக்கு. அப்புறம் ஆல் டைம் ஹை வந்து 900ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ கிட்ட இருக்கு. ஏன்னா 530 522 வந்து 52 வீக் லோவு. இன்னைக்கு லோ கூட சேம் தான். ஸோ அதனால ஒரு மாதிரி நல்ல கரெக்ஷனான ஸ்டாக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு எர்னிங்ஸ் 23 டைம்ஸ் இருக்கு. செக்டார் பிஇ வந்து 26.3 இருக்கு. ஸோ செக்டார் பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ ஓரளவுக்கு ஃபேராக தான் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ் நல்ல growth இருக்கு. வீக்னஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஆல்ரெடி வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஇ தான் 3 இயர்ஸா இது வந்து வித்தின் தட் ரேஞ்சுக்குள்ளார 25க்குள்ளார இருக்கு. செல்லிங் வித் ஸ்ட்ராங் வால்யூம் த்ரெட்ஸ். ஸோ செல்லிங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஐடியில் செல்லிங் அதிகம் தான். இப்போ ஒரு 2-3 டேஸாவே ஐடி ஸ்டாக் எல்லாம் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் சார்ட் பாருங்க. இது ரீசெண்டாக தான் ஆயிருக்கு. ஓகே 2024ல தான் ஆயிருக்குமோ 2025ல தான் ஆயிருக்கு போல இருக்கு ஐபிஓ. ஸோ ஐபிஓ ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐபிஓ ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 522 அப்படின்ற ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா தெரியுது. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 15 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பை 47%, செல்லு வந்து 7% கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே மைனஸ்ல தான் இருக்கு இப்போ. இது வரைக்கும் போட்டது எல்லாமே ஒரு மாதிரி மைனஸ் ஆயிருக்கு. இது ரீசெண்டாக வந்ததால ஃபர்ஸ்ட் 1 இயர் 3 இயர்ஸ் எதுவும் ஜீரோ தான் வேல்யூ. ஏன்னா ஐபிஓ லிஸ்ட் ஆகல. லாஸ்ட் இயர் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. இயர் டு டேட் மைனஸ்ல 31% இருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் 551ல இருக்கு. இப்போ 522ல இருந்து 551 எப்போ போகும்னு கூட தெரியாது நம்மளுக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 563 டு 596ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 531 டு 498ல இருக்கு. ஸோ இப்போ என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு கட் பண்ணி கீழே இறங்கிடுச்சு. நெக்ஸ்ட் சப்போர்ட் 519 நிற்கிதான்னு பார்க்கணும். மேபி அதுவும் இன்னைக்கு உடச்சி கீழே போனாலும் போயிருக்கும். போயிருந்ததுனாக்கா லாஸ்ட்ல 498 தான் ஹோப் வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா மிக்சடாக இருக்குது. 50% பை போட்டிருக்காங்க, 50% செல் போட்டிருக்காங்க. ஏன்னா ரிலேட்டிவ்லி புது கம்பெனி இல்லையா, லாஸ்ட் இயர் தான் ஐபிஓ வந்திருக்கு. அதனால டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியாது. ஸோ அதனால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் மேபி செல் சைடு கூட இருக்கலாம். நம்ம என்ன பார்க்குற ஸ்டாக்கில் நல்ல ஸ்டாக்குன்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் பிளேயர்ன்றதால நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 1, 2 தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல்ஸ் நல்ல கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல 2020ல இருந்து 24 வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 74% இன்னும் ப்ரொமோட்டர்ட்ட தான் இருக்கு. ஆமா ரிலேட்டிவ்லி இப்போ தான் ரீசெண்ட் ஐபிஓ வந்திருக்கு. அதனால ப்ரொமோட்டர் இன்னும் வெளியில போகல. நிறைய ஷேர் ஹோல்டிங் இன்னும் அவங்க சைடு தான் இருக்கு. அப்புறம் 8.15% இவங்கள்ட்ட இருக்கு. எஃப்ஐஐட்ட இருக்கு. 11% டிஐட்ட இருக்கு. ஓகே இதெல்லாம் மாடரேட்டான ஸ்டாக்ன்றத காமிக்குது. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, எல்டிஐ மென்ட்ரி இதெல்லாமே பியர்ஸ். ஸோ இதில் பார்க்கும்போது பிஇ ப்ளஸ் ப்ரைஸ் ரெண்டுமே அட்ராக்டிவாக இருக்கிறது விப்ரோ ஒன்று, அப்புறம் ஹெக்ஸாகர் டெக்னாலஜிஸ் ஒன்று. ஸோ டெப்ட் எல்லாத்துக்கும் ஜீரோ இருக்குது. ஆல்மோஸ்ட் விப்ரோவில் கொஞ்சம் 0.2 டெப்ட் அதிகமாக இருக்குது, அதாவது கடன் அதிகமாக இருக்குது. ஹெக்ஸாகர் டெக்னாலஜியில் ஜீரோ கடன் இருக்குது. அதனால இவங்களோட இது ரெவென்யூஸும் நல்லா பூஸ்ட் ஆகும். அப்புறம் இப்போ நல்லா அடிவாங்க. ஏன்னா இது ஏஐ பூம். இந்த ஸ்டாக்கு ஏஐ தான் கோரா வச்சிருக்கிறது. அதனால இப்போ ஐடிஸ் இறங்க விடுறதால இந்த ஸ்டாக் நல்லா அடி வாங்கும். ஸோ நம்ம 1, 2ன்னு பார்த்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு 1, 2 மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இது ரிலேட்டிவ்லி நியூ ஸ்டாக்கு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இதோட டிரான்ஸ்பரன்சி எல்லாம் தெரியாது. அதனால இப்போ டவுன் ஃபால்ல இருக்கிறதால சான்ஸ் இருக்கிறதால நம்ம 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான ஸ்டாக்கு. ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேரான வேல்யூவேஷனில் தான் இருக்குது. 23 ஆர் 24 பிஇயில் இருக்குது. கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு 1, 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு இல்லைனாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு 40-50% ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம் ஈஸியாக. ஸோ அதனால் எதுவும் ஒரி கிடையாது. தட்ஸ் ஆல் டுடே. தேங்க்யூ.